பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு மிகுந்தவர்களே, அழகான வாழ்க்கை அமைய மேலும் ஒரு துவா. இந்த துவா முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. என்ன வருது? கான ரஜுலு இதா அஸ்லம், ஒரு மனிதர் முஸ்லீமாக ஆகிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற விவரமாக வரக்கூடிய ஹதீஸ். கான ரஜுலு இதா அஸ்லம, ஒரு மனிதர் முஸ்லீமாக ஆகிவிட்டால் அல்லமஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு அஸ்ஸலாத்த, தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள். சரிங்களா? எப்படி தொழுகணும், எப்படி தக்பீர் கட்டணும், என்ன ஓதணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜிதா செய்யணும், எத்தனை சஜிதா செய்யணும், அத்தேஹாத்தில் எப்படி உட்காரணும், இந்த மாதிரி தொழுகினுடைய அந்த முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். சும்ம, பிறகு அமரஹு, அந்த மனிதருக்கு கட்டளையிடுவார்கள். ஐ யதுஉவ பி ஹா உலாயில் கலிமாத், இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த வாக்கியங்களை கொண்டு துவா செய்யும்படி ஏவுவார்கள். புரியுதுங்களா? அதாவது ஒருவர் முஸ்லீமாக ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தால் அவருக்கு கலிமா சொல்லி கொடுத்து முஸ்லீமாக ஆக்கி தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க. தொழுகையை கற்றுக் கொடுப்பது போக இந்தந்த வாக்கியங்களை சொல்லி அல்லாஹ்விடம் துவா கேள் என்பதாக ஏவுவாங்க. கண்டிப்பாக இது செஞ்சு தான் ஆகணும் என்று ஏவுவாங்க. அது என்ன கலிமாத்துகள், என்ன வாக்கியங்கள் வாங்க பார்ப்போம். அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபிர்லி, நீ என்னை மன்னித்தருள்வாயாக. இவ்வளோ பாவங்கள் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு நீ மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்க. கலிமா சொல்லி ஓர் இறைவன், அது நீ மட்டும்தான் என்ற அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்க. எனவே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக என்று சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லும்படி சொன்னாங்க. வர்ஹம்னி, நீ எனக்கு இரக்கம் காட்டு, எனக்கு கருணை காட்டு. உன்னுடைய கருணையை கொண்டு தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது என்ற முறையின் இந்த வார்த்தையை சொல்லித்தராங்க. எப்படி? அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்தருள்வாயாக. வர்ஹம்னி, நீ எனக்கு ரஹமத் செய்வாயாக, கருணை காட்டுவாயாக. வஹ்தினி, நீ எனக்கு நல்வழி காட்டுவாயாக. என்னை நீ வழிகேட்டில் நான் இருந்தேன், எவ்வளவோ பாவங்கள், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், ஒரு விதிமுறைகள் இல்லாமல், இஷ்டம் போல் ஆடு மாடை விட மோசமான ஒரு நிலையில் இஷ்டம் போல் போகிறது, இஷ்டம் போல் வர்றது, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தது. நீ எனக்கு கலிமா சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு உண்மையான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்க. எனவே நீ என்னை மன்னித்தருள், எனக்கு இரக்கம் காட்டு, என்னை கைவிட்டு விடாதே, நீ எனக்கு இரக்கம் காட்டு. அதுபோக வஹ்தினி, எனக்கு நீ நல்வழி காட்டு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் அடைய ரப்பே, எப்படி பேசணும், எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும், இபாதத்தாக இருந்தாலும் சரி, மற்ற உலக விஷயமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றிலையுமே வஹ்தினி, நீ எனக்கு வழிகாட்டு. அதுக்கடுத்து வஆஃபினி, என்னுடைய உடலுக்கு, என்னுடைய உடலை சலாமத்தாக நீ வைத்து விடு, நோய் நொடிகளை கொடுத்து விடாதே, உடல் சுகத்தை கொடு. அது உடல் சுகம், சிந்தனை சுகம், உள்ளம் சுகம் என்ற ஒவ்வொரு விதத்திலையும் பாதிப்பு இருக்குது. எல்லாத்தையும் நீ நிவர்த்தி செய்து கொடு என்ற அடிப்படையில் வஆஃபினி, நீ எனக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக, உள்ளுக்குள்ளே சிந்தனை சுகத்தை கொடுப்பாயாக, மன நிம்மதியை கொடுப்பாயாக, எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். கடைசியாக சொன்னார்கள் வர்ஸுக்னி, நீ எனக்கு உணவளிப்பாயாக. ரிசுக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாமே அடங்கிடும். கல்வியும் ஒரு ரிசுக்கு தான், ஆடையும் ஒரு ரிசுக்கு தான், உணவும் ஒரு ரிசுக்கு தான், தண்ணீரும் ஒரு ரிசுக்கு தான், சம்பாதித்தியம் அதுவும் ரிசுக்கு தான், மனைவி ஒரு ரிசுக்கு, மக்கள் ஒரு ரிசுக்கு, சொந்த பந்தங்களும் ஒரு ரிசுக்கு, மார்க்க கல்வியும் ஒரு ரிசுக்கு, உலக கல்வியும் ஒரு ரிசுக்கு, எல்லாமே ரிசுக்கு தான். அப்போ வர்ஸுக்னி, நீ எனக்கு ரிசுக்கே தந்தருள்வாயாக. இந்த ரிசுக்கு கூட 1 2 3 4 5வது பாயிண்டாக தான் சொல்லி கொடுத்தாங்க.
அப்போ அந்த 5 பாயிண்ட்டுக்கு முன்பு முதலில் அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். புரியுதுங்களா? மன்னித்தால், அல்லாஹ் இரக்கம் காட்டினால், அல்லாஹ் நமக்கு நல்வழி காட்டினால், அல்லாஹ் நமக்கு உடல் சுகத்தை கொடுத்தால், இவைகள் எல்லாமே தான் உயர்ந்த ரிசுக்கு. அதுக்கு பிறகு இந்த ரிசுக்கு, அல்லாஹ் நம்மை மன்னிப்பதும் ஒரு ரிசுக்கு தான், அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டுவது ஒரு ரிசுக்கு தான், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுதல் என்பதும் ஒரு ரிசுக்கு தான், அல்லாஹ் நமக்கு உடல் சுகத்தை கொடுப்பதும் ஒரு ரிசுக்கு தான். இவைகளெல்லாம் உயர்ந்த ரிசுக்கு. அதுக்கு பிறகு ஒரு ரிசுக்கு நீ ஏனைய ரிசுக்கு கொடு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இவைகள் தான் உண்மையான ரிசுக்கு, மற்றதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறது, இரக்கம் காட்டுறது, நல்வழியை காட்டுறது எல்லாமே கடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் முஸ்லீமாகிவிட்டால் முதலில் தொலை கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ நமக்கு இன்னொரு மெசேஜ் இந்த ஹதீஸில், வெறும் துவா மட்டும் கேட்டால் எப்படி? தொழுகாமல் எந்த தொழுகையும் கிடையாது, ஆனால் துவா மட்டும் கபூலாகணும் என்றால் அது சாத்தியம் இல்லை. அதனால தான் ஒருவர் முஸ்லீம் ஆகிவிட்டால் முதலில் தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க. களிமா சொல்லி முஸ்லீம் ஆக்கிடுவாங்க, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்ததாக இப்படி தொழுகணும்ப்பான்னு சொல்லிவிட்டு துவா கேளு. அப்போ தொழுதுட்டு துவா கேட்டால் தான் துவா கபூலாகும். அப்போ நம்ம எந்த விதமான தொழுகையும் இல்லாமல் வெறும் ஜும்மா மட்டும் தொழுதுக்கிட்டு, அல்லது ஃப்ரீயான நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சா அது மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் தொழுதுக்கிட்டு துவா கேட்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை கண்ணியம் செய்ததாக ஆகாது. அது மார்க்கத்தை நம்ம கண்ணிய குறைச்சல் செய்ததாக தான் ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிகின்றான், இந்த மக்கள் அல்லாஹ்வை கண்ணியம் செய்யும் வகையில் கண்ணியம் செய்யலை என்று சொல்லி காட்டுகிறான். ஆக நாம் அல்லாஹ்வை கண்ணியம் செய்தல் என்பதனுடைய முதல் அடையாளம் அவனை வணங்குதல், தொழுது வணங்குதல். பிறகு நம்முடைய உலக தேவைகளையும் நம்முடைய ஆகிரத் தேவைகளையும் அல்லாஹ்விடம் துஆவின் மூலமாக கேட்குதல். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த அடிப்படையில் கேட்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உண்மையில் அழகான வாழ்க்கையாக கண்டிப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த துவாவை நீங்கள் மனதம் செய்து கொள்ளுங்கள். அழகான எளிய வார்த்தைகள் தான். அல்லாஹு மக்ஃபிர்லி, இந்த வார்த்தைகளை எப்படி சொல்லணும்? அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. அல்லாஹ் தஆலா இந்த துவாவை கபூல் செய்வானாக. இந்த துவாவினுடைய பரக்கத்தில் என்னுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா இந்த துவாவின்படி சிறப்பாக்குவானாக, மேன்மையாக ஆக்குவானாக. இந்த வீடியோவை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக மேன்மையானதாக ஆக்குவானாக. களிமா சொன்ன முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக மேன்மையானதாக ஆக்குவானாக என்று துவா செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.